ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 309. இங்கு தவத்திரு பானுசுவாமி மகராஜரின் வரலாற்றை கவனிப்போம். முன்பு ஒரு சமயம் ஜப்பானிய வம்சாவளியில் கனடாவில் பிறந்து தற்போது சென்னையில் வாழும் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான தவத்திரு பானுசுவாமி மகராஜர் சில பிரபுபாதரின் மூத்த சீடர்களில் ஒருவர் ஆவார். இவருக்கு உயர்ந்த தத்துவ அறிஞர், இஸ்கானுடைய உயர்மட்ட நிர்வாக குழு, கவர்னிங் பாடி கமிஷன், ஜிபிசி உறுப்பினர், 100க்கும் மேற்பட்ட நூட்களை சமஸ்கிருதம் அல்லது வங்காளத்திலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழி பெயர்த்தவர் என பல பெருமைகள் உள்ளன. மிகுந்த மகிழ்ச்சி உடனும் புன்னகை உடனும் பிடிஜிக்காக அவர் வழங்கிய இந்த இயல்பான பேட்டி கட்டுரை 50 ஆண்டுகளை கடந்துள்ள அவரது ஆன்மீக பயணத்தின் சில துளிகளை வெளிக்கொணர்கின்றது. இப்பொழுது பேட்டியாளரின் கேள்வி: உங்களது வாழ்வின் ஆரம்ப காலத்தை பற்றி சற்று பகிர முடியுமா? தவத்திரு பானுசுவாமி மகராஜரின் பதில்: நான் கனடாவில் பிறந்து மேற்கு பகுதியில் உள்ள வான்கோவர் நகரில் கல்வி கற்றேன். அங்குள்ள பல்கலைக்கழகத்தில் வரலாறு மற்றும் நுண்கலையில் ஃபைன் ஆர்ட்ஸ் பட்டம் பெற்றேன். அதன் பிறகு ஜப்பான் சென்று அங்கே நுண்கலையில் உயர்கல்வி கற்றேன். அங்குதான் பக்தர்களை சந்தித்தேன். பேட்டியாளர்: நீங்கள் சங்கீர்த்தன இயக்கத்தால் எவ்வாறு ஈர்க்கப்பட்டீர்கள்? சுவாமிஜி: முதலில் 1970 டோக்கியோவின் தெருக்களில் பகவத் தரிசனத்தை விநியோகம் செய்து கொண்டு இருந்த பக்தர்களை சந்தித்தேன். அவர்களுடைய அழைப்பினால் கோவிலுக்கு செல்ல ஆரம்பித்தேன். கீர்த்தனத்தினால் ஈர்க்கப்பட்டேன். அவர்கள் அப்போதுதான் அங்கே சிறிய அறையில் பிரச்சாரத்தை தொடங்கியிருந்தார்கள். அவர்களிடம் பணம் கிடையாது. ஜப்பானில் விலைவாசியும் மிக மிக அதிகம். அப்போது அதிக புத்தகங்கள் கிடையாது. பகவத் தரிசனம் பத்திரிகை, பக்தி ரசாமிர்த சிந்து, கிருஷ்ணர், இந்தியாவில் அச்சிடப்பட்ட பழைய பாகவதம், முதல் ஸ்கந்தத்தின் 3 பாகங்கள் ஆகியவை மட்டுமே இருந்தன. மேக் மில்லனால் அச்சிடப்பட்ட சிறிய பகவத்கீதையும் இருந்தது என நினைக்கிறேன். அவர்கள் பாகவதத்தை படிப்பார்கள். நானும் படிப்பேன். கோவிலுக்கு சென்று ஜபம் செய்வேன். பின்னர் பிரபுபாதர் அழைத்ததால் இந்தியாவிற்கு வந்தேன். பேட்டியாளரின் கேள்வி: ஓ, பிரபுபாதரே அழைப்பு விடுத்தாரா? சுவாமிஜி கூறுகின்றார்: ஆம், நான் கோவிலுக்கு வரத் தொடங்கிய 6 மாதத்தில் பிரபுபாதர் இந்தியாவிற்கு செல்லும் வழியில் அங்கு வந்தார். அவர் உடன் 6 சந்நியாசிகளும் வந்து இருந்தார்கள். அவர்கள் அங்கு இருந்த ஒரு அச்சகத்தினரை காண வந்து இருந்தார்கள். பிரபுபாதர் 1-2 வாரங்கள் தங்கியிருந்தார். அப்போது நான் அவருடைய நூலின் சில பக்கங்களை ஜப்பானிய மொழியில் மொழிபெயர்க்க தொடங்கினேன். மொழி பெயர்ப்பு சிறப்பாக வரவில்லை. ஏனென்றால் அப்போதுதான் நான் ஜப்பானிய மொழியை கற்றுக்கொண்டு இருந்தேன். அந்த தருணத்தில் இந்தியாவிற்கு வரும்படி பிரபுபாதர் எனக்கு அழைப்பு விடுவித்தார். அவர் உலகெங்கிலும் உள்ள பக்தர்களையும் சந்நியாசிகளையும் இந்தியாவிற்கு வரவழைத்து பம்பாய், டெல்லி, கல்கத்தா, மாயாப்பூர் முதலிய இடங்களில் பிரச்சாரத்தை தொடங்க விரும்பினார். நானும் இந்தியாவிற்கு வந்து சேர்ந்தேன். இப்பொழுது பேட்டியாளரின் கேள்வி: ஜப்பான் செல்வதற்கு முன்பாக உங்களுக்கு ஜப்பானிய மொழி தெரியாதா? உங்களது பெற்றோர் ஜப்பானியர்தானே? சுவாமிஜி கூறுகின்றார்:
என்னுடைய பெற்றோரும் கனடாவில் பிறந்தவர்களே. எனது தாத்தாவும் பாட்டியும் ஜப்பானிய மொழி பேசுபவர்கள். அவர்களுக்கு ஆங்கிலம் அவ்வளவாக தெரியாது. ஆனால் எனது பெற்றோருக்கு ஆங்கிலம்தான் தெரியும், ஜப்பானிய மொழி தெரியாது. அதனால் நானும் அந்த மொழியை கற்றுக்கொள்ளவில்லை. நான் ஜப்பான் சென்ற பின்னரே அதனை கற்க ஆரம்பித்தேன். இப்பொழுது பேட்டியாளரின் கேள்வி: இந்தியாவிற்கு வந்த பின்னர் என்ன செய்தீர்கள்? சுவாமிஜி கூறுகின்றார், அப்போது இங்கே இஸ்கானுக்கு என்று ஏதும் கிடையாது, கோவில்கள் ஏதும் கிடையாது. நன்கொடையாளர்களின் உதவியை கொண்டு நாங்கள் பல இடங்களில் தங்கினோம். புரோபாதர் சொற்பொழிவு ஆற்றுவார், இதர பக்தர்கள் கீர்த்தனம் செய்வார்கள். பேட்டியாளரின் கேள்வி: நீங்கள் எந்த எந்த ஊர்களுக்கு சென்றீர்கள்? சுவாமிஜி கூறுகின்றார், கல்கத்தாவில் சில வாரங்கள் தங்கியிருந்தேன். அங்கிருந்து பம்பாய்க்கு சென்று சில காலம் தங்கினேன். அப்போதுதான் சியாம சுந்தரர், மாலதி, குருதாஸ் முதலிய பக்தர்கள் பம்பாய்க்கு வந்தார்கள். நாங்கள் எல்லோரும் பிரபுபாதருடன் இணைந்து பம்பாயிலும் இதர இடங்களிலும் பிரச்சாரம் செய்தோம். அமிர்தசரஸ், இந்தோர், சூரத், டெல்லி முதலிய இடங்களுக்கு சென்றோம். டெல்லியிலிருந்து கும்பமேளாவிற்கு சென்றோம். அங்குதான் நான் தீட்சை பெற்றேன். அங்கிருந்து வாரணாசிக்கும் கோரக்பூருக்கும் சென்றோம். பின்னர் நான் மட்டும் கல்கத்தாவிற்கு சென்றேன். அங்கே ஜெயபதாக சுவாமியும் அச்சுதானந்த சுவாமியும் இருந்தார்கள். அவர்களுடன் 6 மாதம் தங்கினேன். அப்போதுதான் அவர்கள் மாயாப்பூரில் நிலம் வாங்கி இருந்தார்கள். அதன் பிறகு நான் ஜப்பான் சென்று விட்டேன். ஜப்பானில் சில ஆண்டுகள் சேவை செய்தேன். பின்னர் 1980க்கு பின்னர் இந்தியாவில் தங்க ஆரம்பித்தேன். பேட்டியாளரின் கேள்வி: பிரபுபாதருக்கு நேரடியாக ஏதேனும் சேவை செய்து இருக்கின்றீர்களா? சுவாமிஜி கூறுகின்றார், பலமுறை பிரபுபாதரின் அறையை தூய்மை செய்து அவரது மருந்து மாத்திரைகளை முறையாக அடுக்கி வைத்து இருக்கின்றேன். பிரபுபாதர் ஜப்பானுக்கு வந்தபோதும் ஆஸ்திரேலியாவிற்கு சென்றபோதும் நான் அவருக்காக சமைத்து இருக்கின்றேன். பேட்டியாளரின் கேள்வி: பிரபுபாதருக்கு உங்களது சமையல் பிடித்து இருந்ததா? சுவாமிஜி கூறுகின்றார், சிரிக்கின்றார், எனக்கு தெரிய கிடையாது. பிரபுபாதரின் உணவு மிக மிக எளிமையானது. சாதம், டால், பருப்பு, காய்கறி, சப்பாத்தி, பாகற்காய், 1-2 இனிப்பு ஆகியவற்றை பிரபுபாதா ஏற்பார். இப்போது பேட்டியாளரின் கேள்வி: சென்னைக்கு எப்போது வந்தீர்கள்? இங்கு வருவதற்கான தூண்டுகோல் என்ன? சுவாமிஜி கூறுகின்றார், 1982 முதல் அவ்வப்போது சென்னைக்கு வரத் தொடங்கினேன். அப்போது சென்னையில் மிக மிக குறைவான பக்தர்களே இருந்தார்கள். அவர்களும் ஜெயபதாக மகாராஜரும் இங்கேயே தங்கும்படி என்னை வேண்டிக் கொண்டார்கள். 1986 வருடம் முதல் நான் இங்கேயே தங்கிவிட்டேன். பேட்டியாளரின் கேள்வி: பிரபுபாதர் உங்களுக்கென குறிப்பிட்ட உபதேசம் ஏதேனும் வழங்கி உள்ளாரா? சுவாமிஜி கூறுகின்றார், கிருஷ்ண உணர்வின் தத்துவங்களை புரிந்து கொள்ள முயலும்படி கூறி இருக்கின்றார். பேட்டியாளரின் கேள்வி: தத்துவத்தில் நீங்கள் ஆழமாக செல்வதற்கு அந்த உபதேசம் தூண்டுகோலாக இருந்தது என கூறலாமா? சுவாமிஜி கூறுகின்றார், ஆம், நானும் சாஸ்திரங்களை ஆழமாக படிப்பதில் ஆர்வம் உடையவனாக இருந்தேன். பேட்டியாளரின் கேள்வி: சமஸ்கிருதமும் வங்காளமும் எப்போது கற்றுக்கொண்டீர்கள்? சுவாமிஜி கூறுகின்றார், நான் கல்கத்தாவில் இருந்தபோது அச்சுதானந்தர் வங்காள பாடல்களை பாடுவது வழக்கம். ஆனால் எங்களுக்கு பொருள் விளங்காது. அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வங்காளம் கற்கத் தொடங்கினேன். அதன் பின்னர் பல வருடங்கள் கழித்து சொந்த ஆர்வத்தினால் சுயமாக சமஸ்கிருதத்தையும் கற்றுக்கொண்டேன். பேட்டியாளரின் கேள்வி: இவற்றை தவிர வேறு மொழிகள் ஏதேனும் தெரியுமா?
சுவாமிஜி கூறுகின்றார், பள்ளியில் பிரெஞ்சு, ஜெர்மன் கற்றுக்கொண்டேன், ஆனால் மறந்துவிட்டேன். பேட்டியாளரின் கேள்வி, தமிழ் கற்றுக்கொள்ள எப்போதாவது முயன்று இருக்கின்றீர்களா? சுவாமிஜி கூறுகின்றார், தமிழ் எழுத்துக்களை கற்றுக்கொண்டேன், அதற்கு மேல் படிக்க இயலவில்லை. பேட்டியாளரின் கேள்வி, பூர்வீக ஆச்சாரியர்களின் எத்தனை நூட்களை சம்ஸ்கிருதம் மற்றும் வங்காளத்தில் இருந்து இதுவரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்து இருக்கின்றீர்கள்? சுவாமிஜி கூறுகின்றார், சரியான எண்ணிக்கை தெரியவில்லை, சுமார் 120க்கு மேற்பட்ட நூட்கள் இருக்கலாம். அவற்றில் சில நூட்கள் சிறியவை. பாகவதம், பக்தி ரசாமிர்த சிந்து முதலிய நூட்கள் பெரியவை, பல்வேறு தொகுப்புகளை கொண்டவை. பேட்டியாளரின் கேள்வி, இவ்வளவு நூட்களை மொழிபெயர்த்து இருக்கின்றீர்கள், இத்தகு உற்சாகத்திற்கு காரணம்தான் என்ன? சுவாமிஜி கூறுகின்றார், தத்துவ கேள்விகளுக்கு பதிலை தேடுவதற்கான ஆர்வம் என கூறலாம். அதே சமயம் இந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது, இதனை ஏன் எழுதி இருக்கின்றார்கள் என்பனவற்றை தெரிந்து கொள்வதற்காக ஒரு வகை ஆர்வக் கோளாறு என கூறலாம். பக்தர்களுக்கு ஒரு நூலகத்தை அமைத்து தரவும் விரும்பினேன். பேட்டியாளரின் கேள்வி, எந்த ஆச்சாரியின் கருத்துக்கள் உங்களை அதிகமாக ஈர்க்கின்றன? சுவாமிஜி கூறுகின்றார், விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரின் விளக்கங்கள் மிக மிக எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் இருப்பதால் எனக்கு மிகவும் பிடிக்கும். கிருஷ்ண லீலைகளை பற்றிய அவரது விளக்கங்கள் மிகவும் இனிமையானவையாக, வசீகரிப்பவையாக இருக்கின்றன. மற்றவர்களுடைய படைப்புகளிலும் கவித்துவம் கொண்ட நூல்களும் லீலைகளை வர்ணிக்கும் நூல்களும் எனக்கு மிகவும் பிடிக்கும். பேட்டியாளரின் கேள்வி, பூர்வீக ஆச்சாரின் நூட்களை எத்தகைய பக்தர்கள் படிக்கலாம்? அவை யாருக்கு பொருத்தமாக இருக்கும்? சுவாமிஜி கூறுகின்றார், பிரபுபாதரின் நூல்களிலிருந்து நமக்கு தேவையான எல்லா அறிவையும் பெறுகின்றோம். சில நேரங்களில் அதனை விரிவுபடுத்துவதற்கான தேவை ஏற்படுகின்றது. அப்போது பூர்வீக ஆச்சாரின் நூல்களை அணுகலாம். பக்தர்கள் முதலில் பிரபுபாதரின் நூட்களை படித்து புரிந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு பிரபுபாதரின் நூட்களை படிப்பதே சிரமமாக இருக்கின்றது. ஆகவே முதலில் அவற்றை படிக்கட்டும். பேட்டியாளரின் கேள்வி, உலகம் முழுவதும் பயணித்து பிரச்சாரம் செய்கின்றீர்கள், எந்த நாடுகளுக்கு தொடர்ந்து செல்கின்றீர்கள்? சுவாமிஜி கூறுகின்றார், வருடத்திற்கு 2 முறை ஜப்பான் செல்கின்றேன், ஒரு முறை ஆஸ்திரேலியா செல்கின்றேன். அருகில் இருப்பதால் மலேசியாவிற்கு பல முறை செல்கின்றேன். மலேசியாவிற்கும் ஜப்பானிற்கும் நான் ஜிபிசியாகவும் இருக்கின்றேன். ரஷ்யாவில் 5000க்கு மேற்பட்ட பக்தர்கள் கூடும் திருவிழாக்கள் நிகழ்வது உண்டு. அப்போது அங்கு செல்கின்றேன். ஐரோப்பாவின் பல்வேறு நாடுகளுக்கும் அவ்வப்போது செல்கின்றேன். அமெரிக்கா, தென் அமெரிக்கா ஆகிய பகுதிகளுக்கும் சென்று இருக்கின்றேன். ஆனால் அவை மிக தொலைவில் இருப்பதால் தொடர்ந்து செல்வது கிடையாது. இப்பொழுது பேட்டியாளரின் கேள்வி, நீங்கள் கற்றுள்ள இதர கலைகள் யாவை? சுவாமிஜி கூறுகின்றார், கராத்தையும் வீணையும் கொஞ்சம் கற்றுக்கொண்டேன். சுய ஆர்வத்தினால் ஜோதிட கலையும் கற்று இருக்கின்றேன். பேட்டியாளரின் கேள்வி, சந்நியாசம் ஏற்பதற்கு முன்பாக நீங்கள் எந்த சேவைகளில் ஈடுபட்டு இருக்கின்றீர்கள்? சுவாமிஜி கூறுகின்றார், மாயாப்பூரில் நீண்ட காலம் தங்கியிருந்தேன். அப்போது பலதரப்பட்ட சேவைகளில் அவர்கள் என்னை ஈடுபடுத்தினார்கள். சில மாதங்கள் குருகுலத்தின் முதல்வராகவும் இருந்து இருக்கின்றேன். 5 வருடங்கள் ஜெயபதாக மகாராஜருக்கு காரியதரிசியாக இருந்து இருக்கின்றேன். அதற்கு இடையில் வங்காளம், சமஸ்கிருதம், சாஸ்திர கல்வி முதலியவற்றிலும் ஈடுபட்டு இருக்கின்றேன். இப்பொழுது பேட்டியாளரின் கேள்வி, இஸ்கானுடைய விக்கிரக வழிபாட்டில் உங்களுடைய பங்கு என்ன? சுவாமிஜி கூறுகின்றார், ஹரி பக்தி விலாசம் முதலிய நூட்களை ஆய்வு செய்து பாஞ்சராத்திர பிரதீபம் என்ற பெயரில் விக்கிரக வழிபாடு குறித்த வழிகாட்டி நூலை எழுதினேன்.
பேட்டியாளர் கேட்கின்றார், உங்களது அன்றாட செயல்களை விவரிக்க முடியுமா? சுவாமிஜி கூறுகின்றார், காலையில் மங்கள ஆரத்தி, குரு பூஜை, பாகவத வகுப்பு முதலிய வழக்கமான நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. அதன் பின்னர் தத்துவம், ஜோதிடம், நிர்வாகம் முதலிய பல கேள்விகளுக்கு மின் அஞ்சலில் பதில் அளிக்கின்றேன். மீதமுள்ள பெரும்பாலான நேரத்தை ஆச்சாரின் படைப்புகளை மொழிபெயர்ப்பதில் செலவு இடுகின்றேன். இப்பொழுது பேட்டியாளரின் கேள்வி, உங்களுடைய கிருஷ்ண பக்தி சாதனா அன்றாட செயல்கள் மிகவும் சிரமமானதாக உள்ளது. உங்களது ஊக்கத்திற்கான காரணம் என்ன? சுவாமிஜி கூறுகின்றார், குறிப்பிட்ட செயல்களை குறிப்பிட்ட நேரத்தில் மீண்டும் மீண்டும் செய்தல் பக்தியை வளர்ப்பதற்கான வழிமுறையாகும். நமது அன்றாட செயல்கள் சீராக இருக்கும்போது கிருஷ்ண பக்தியை வளர்த்தல் எளிது. இதுவே எனது ஊக்கத்திற்கான காரணம் ஆகும். பேட்டியாளர் கேட்கின்றார், ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஒரே காரியத்தை செய்வதில் சராசரி பக்தர்களுக்கு சிரமம் இருக்கின்றது. அதனை சீர்படுத்த நீங்கள் வழங்கும் அறிவுரைதான் என்ன? சுவாமிஜி கூறுகின்றார், அவர்களுடைய இலக்கு சிரமமாக இல்லை, அதனால் அவர்களது பயிற்சியும் சிரம் அற்றதாக இருக்கின்றது. அவர்கள் சில நேரங்களில் பௌதிக உலகில் தங்குவதை பற்றி சிந்திக்கின்றார்கள், சில நேரங்களில் கிருஷ்ணரை வழிபட விரும்புகின்றார்கள். இவ்வாறாக அவர்களின் நினைப்பு மாறி வருகின்றது. அதாவது அவர்களது இலக்கு பலவற்றில் சிதறி கிடக்கின்றது. அவை ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்கின்றன. ஆகவே உங்களை கிருஷ்ணருக்காக முற்றிலும் அர்ப்பணியுங்கள். பௌதிக உலகை மறந்துவிடுங்கள். அப்போது நீங்கள் ஸ்திரமாக இருப்பீர்கள். பேட்டியாளரின் கேள்வி, இஸ்கான் உடனான உங்களது முதல் தொடர்பு பகவத் தரிசனத்தின் மூலமாக ஏற்பட்டது என கூறினீர்கள். கிருஷ்ண பக்தி வழங்குவதில் பகவத் தரிசனத்தின் பங்கினை சற்று எடுத்து உரைக்க முடியுமா? சுவாமிஜி கூறுகின்றார், இது ஒரு பத்திரிகையாக இருப்பதால் மக்களால் இதனை மிக மிக எளிதாக அணுக முடிகின்றது. புத்தகங்களோ பெரியதாக இருக்கின்றன. மேலும் பகவத் தரிசனத்தில் பலதரப்பட்ட கட்டுரைகள் இருப்பதால் நம்முடைய இயக்கத்தின் மீதான ஆர்வத்தை இது அதிகரிக்கின்றது. ஒரு நல்ல அறிமுகமாக இருக்கின்றது. பகவத்கீதையை கொடுத்தாலும் கூட அதனை உடனடியாக படித்து புரிந்து கொள்ளுதல் சிரமம் ஆனதாக இருக்கலாம். ஆகவே பகவத் தரிசனம் மக்களை அணுகுவதற்கான மிகச்சிறந்த வழிமுறையாக இருக்கின்றது. பேட்டியாளரின் கேள்வி, பகவத் தரிசன வாசகர்களுக்கான உங்களது அறிவுரைதான் என்ன? சுவாமிஜி கூறுகின்றார், ஹரே கிருஷ்ண ஜபம், சங்கீர்த்தனம், பிரசாதம் ஏற்றல், பக்த சங்கம் ஆகியவற்றுடன் இணைந்து நூட்களை படியுங்கள். பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரித்தாமிர்தம் உட்பட பல்வேறு நூட்களை படிக்க ஆரம்பிக்கலாம். போதுமான கல்வி அறிவு இல்லாதவர்களும் புத்தகங்களை படிக்க தினசரி சிறிது நேரத்தை ஒதுக்குதல் வேண்டும். அனைத்து புத்தகங்களையும் படிக்க முடியாவிட்டால் குறைந்தபட்சம் பகவத் தரிசனத்தை தொடர்ந்து படியுங்கள். பகவத் தரிசன வாசகரில் பலர் கிராமங்களிலும் சிறிய நகரங்களிலும் வசிக்கலாம். அங்கு இஸ்கான் கோவில் இல்லாவிட்டாலும் கூட அவர்களும் இந்த அடிப்படை கொள்கைகளை பின்பற்றலாம். கணினி, அலைபேசி, மின்னஞ்சல் முதலிய சாதனங்களின் மூலமாக பக்தர்களை தொடர்பு கொண்டு ஐயங்களை தெளிவுபடுத்தி கொள்ளலாம். இப்பொழுது பேட்டியாளரின் கேள்வி, 50 வருடத்திற்கு மேலான உங்களது கிருஷ்ண பக்தி வாழ்வில் உங்களது நினைவில் நீங்கா இடம்பெற்றுள்ள தருணம்தான் எது? இப்பொழுது தவத்திரு பானுசுவாமி மகராஜ் அவர்கள் கூறுகின்றார், நீங்கா நினைவுகள் என்று சொல்ல வேண்டுமென்றால் ஸ்ரீல பிரபுபாதருடன் நான் வாழ்ந்த காலத்தைத்தான் சொல்ல வேண்டும். என்னால் பிரபுபாதருடன் மிக மிக நெருக்கமாக இருக்க முடியவில்லை. பல்வேறு மூத்த பக்தர்கள் பிரபுபாதருடன் இருந்தார்கள். இருப்பினும் அந்தந்த காலகட்டங்கள் மிக மிக முக்கியமானவை. பேட்டியாளர் கூறுகின்றார், மிக்க நன்றி.
ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்